இன்னைக்கு நம்ம பசலைக்கீரை டால் வந்து ஆந்திரா சைடு எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பசலைக்கீரை அரைக்கட்டு, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, மசூர் தால் ஒரு கைப்பிடி. மசூர் தால் இல்லாதவங்க துவரம்பருப்பை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, தக்காளி 1, 1½ வெங்காயம், அரை எலுமிச்சம்பழம் அளவு, அரை எலுமிச்சம்பழம், பெருங்காயம் 1/4 சிட்டிகை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் 1, கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கீரையை போட்டுக்கலாம். கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் விட்டுக்கலாம். நம்ம தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் அதிலோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வேக விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா சப்புன்னு போயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இந்த புளி தண்ணியோட கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு இந்த கீரையை ஒரு 3 விசில் விட்டு 2 விசில் விட்டு நீங்கள் வேக விடுங்க. வேக விட்டதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் இதை நல்லா கடைஞ்சிடணும். கரண்டி வச்சு கடையுங்க. அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க. அதில் நான் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுருக்கேன். வேணாதவங்க புளியோட நிப்பாட்டிக்குங்க. இப்போ இதில் நான் தாளித்து கொட்ட போகிறேன். வடை சட்டி எடுத்துக்கிறேன். வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், வரமிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோட நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டு இறக்கி அதில் கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி சாதத்துக்கு வடவம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வடவம், துவையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.